விசிகாவை மட்டும் விமர்சனம் பண்ணுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம், தலித்துகள் அதிகாரத்துக்கு வருவதை ஆதிக்க சாதிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவங்களால் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதி புத்தி, அந்த தலித் வெறுப்பு, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இதுதான் சிம்பிள் விஷயம். இப்போ வன்னியரசன் போன்ற ஒரு ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக களத்தில் நின்ற ஒரு நபர் இன்று அதிகாரத்துக்கு போறது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. நான் இப்போ வன்னியரசன் நம்ம கிட்ட இருப்பான்னு பார்த்தேன், நமக்கு விசுவாசமா இருந்தாரு, தளபதி ஸ்டாலின் சொன்னாரு, உதயநிதினு சொல்லிட்டு சொன்னாரு, இப்படியெல்லாம் சொன்னவர் அங்க போயிட்டாருன்னு கேட்டா, நான் உனக்கு எதாவது சொல்லுங்கணுமா, அவருக்கு வந்து உங்க கூட்டணி இருந்தாரு, உங்க கூட்டணிக்காக அவர் பேசினார், அவ்வளவுதான். அப்ப இன்றைக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்து அவர் கிடைக்குதுன்னா அது விசிகாவிற்கு கிடைத்த வெற்றி, அண்ணன் வன்னியரசனுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அதை உன்னால ஜீர்ணிக்க முடியல. இதே வன்னியரசன் எத்தனை முறை வந்து திமுக கூட்டணியையும் திமுகவையும் திரு ஸ்டாலினையும் ஆதரித்து இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எதிர்த்து பேசியிருப்பாரு. அது வேற, அரசியல் என்பது வேற. இப்போ சில பேர் வந்து அதெல்லாம் ட்ரோல் பண்றாங்க, விஜய் எதிர்த்து இந்த மாதிரிலாம் பேசினார் வன்னியரசன், இப்போ வந்து அதை எடுத்து போறாங்க. அது வேற. இங்க வந்து அரசியல்ல 100% ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்கள், ஒட்டு உறவாடி கொண்டு மட்டும் தான் இருப்பார்கள். அப்படி நீ உறவை அறுத்துட்டு போயிட்டுனா உன்னை அசிங்கமா பேசணும்னு சொன்னா அப்படி எந்த கட்சியுமே கிடையாது. பாஜக கூட திமுக கூட்டணி. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கும் காங்கிரஸுக்கும் முன்னான தொடர்பு என்ன, லிஸ்ட் எடுப்போமா? 7 பேர் அமைச்சர் இருக்காங்க இல்லையா, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க அதிகாரத்துக்கு வந்ததையே இவங்களால பொறுத்துக்க முடியல. அமைச்சரவையில் வந்து கமலின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா, 28 வயது தான் அவங்களுக்கு. அவங்க இன்றைக்கு வந்து அமைச்சர். ஒரு எளிய பின்புலத்தை கொண்டவர்கள், எந்த பொருளாதார வசதியும் கிடையாது, எந்த சமூக உயர்வுக்கான அதிகாரத்தை நுகராமல் இருந்த ஒரு குடும்பம், இன்றைக்கு அவர்கள் அமைச்சர். அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, இளம் வயதில் உள்ளவங்களாம் இருக்காங்க. அப்ப இதை பார்த்து உங்களுக்கு வந்து வைத்தறிச்சல்.